சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா blood relation. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம டாபிக் பார்க்கலாம். blood relationல நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல blood relation 3 and blood relation chart வந்து பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடா வந்து பசல்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத பார்க்க போறோம். இதுல வந்து 3 types of questions வந்து எக்ஸாம்ல கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Type 1 is disappearing jumbled up relations. Type 2 is relation bustle. Type 3 is coded relation. இப்போ type 1 related bustles தான் நம்ம பார்க்க போறோம். Disappearing jumbled up relations என்னன்னா a roundabout description is given in the form of certain small relationship and direct relationship between the persons concerned is to be disappeared. அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலியில ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க ரிலேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு பேருக்கு உள்ள டைரக்ட் ரிலேஷன் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதான் வந்து டைப் 1. இப்போ நம்ம அது ரிலேட்டடா உள்ள பசல்ஸ் சால்வ் பண்ணலாம். Pointing to a photograph, a man said, I have no brother or sister, but that man's father is my father's son. Whose photograph was it? Option A, his phone. Option B, his son. Option C, his father. Option D, his nephew. Option E, none of these. அதாவது ஒரு போட்டோகிராஃப்ல சம் பர்சன் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு மேன் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு வந்துட்டு பிரதர் ஆர் சிஸ்டர் கிடையாது, பட் தட் மேன்ஸ் ஃபாதர், அந்த போட்டோகிராஃப்ல உள்ள அந்த பர்சனோட ஃபாதர் வந்துட்டு இஸ் மை ஃபாதர் சன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் நம்ம பர்சன் வந்து சால்வ் பண்ண போறோம். மேன்ஸ் ஃபாதர், மேன்றது என்னன்னா அந்த போட்டோகிராஃப்ல உள்ள அந்த பர்சன். மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர் சன். மை ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. அந்த நரேட்டர் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ ஹவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர். அப்போ இந்த ஃபாதருக்கு இவர் தான் ஒரே ஒரு சன் வந்து இவர் தான். ஸோ இதுதான் வந்து அந்த நரேட்டரோட ஃபாதர். பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர் சன். அப்போ ஹூஸ் போட்டோகிராஃப் வாஸ் இட்? இந்த போட்டோகிராஃப்ல உள்ள இந்த பர்சன், போட்டோகிராஃப்ல உள்ள பர்சன்றது இவர் தான். இவருக்கும் அந்த நரேட்டருக்கும் என்ன ரிலேஷன்றதை கேட்குறாங்க. இவர் வந்து ஃபாதர், இவங்க வந்துட்டு இவரோட சன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஹிஸ் சன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Anil introduces Rohit as the son of the only brother of his father's wife. How is Rohit related to Anil? Option A, cousin. Option B, son. Option C, uncle. Option D, son-in-law. Option E, brother. Anil introduces Rohit. Anil வந்து ரோஹித் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா son of only brother of his father's wife. அதாவது அனிலோட ஃபாதரோட வைஃப், அனிலோட மதர். இவங்க தான் அனில். his father's wife ன்னு சம்ல கொடுத்திருக்காங்க. இவங்களோட father's wife னா அவங்களோட மதர். only brother of his father's wife, அதாவது ஃபாதரோட வைஃப்க்கு ஒரே ஒரு பிரதர் தான் இருக்காங்க. son of only brother of father's wife, son of only brother of father's wife. அவங்க தான் யார் அப்படின்னா ரோஹித். இப்போ அனிலுக்கும் ரோஹித்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தான் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. ஹவ் இஸ் ரோஹித் ரிலேட்டட் டு அனில்? அனிலுக்கு வந்துட்டு ரோஹித் யாரு அப்படின்னா அம்மாவோட கூட பிறந்த அண்ணன், அதாவது அங்கிள், அனிலோட அங்கிள். அங்கிளோட பையன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கசின். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. Pointing towards a person in a photograph, Anjali said, he is the only son of father of my sister's brother. How is that person related to Anjali? Option A, mother. Option B, father. Option C, maternal uncle. Option D, cousin. Option E, none of these. அதாவது சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு போட்டோகிராஃப்ல உள்ள ஒரு பர்சன், அவங்களுக்கு அஞ்சலி என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா he is the only son of the
ஃபாதர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் பிரதர். அதாவது அஞ்சலியோட சிஸ்டர், அவங்களோட பிரதர். ஃபாதர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் பிரதர், ஒன்லி சன் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் பிரதர். அதாவது அவங்களோட ஃபாதருக்கு ஒரே ஒரு சன் தான், அப்ப இவங்களுக்கு ஒரே ஒரு பிரதர் தான் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க தான் அஞ்சலி. இவங்க தான் யார் அப்படின்னா அஞ்சலி. இவங்க தான் அந்த போட்டோகிராஃப்ல உள்ள சம் பர்சன். இப்போ அஞ்சலிக்கும் அந்த பர்சனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. இவங்க 3 பேர் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அஞ்சலிக்கும் அந்த போட்டோகிராஃப்ல உள்ள பர்சனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா பிரதர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. X introduces Y saying he is the husband of the granddaughter of the father of my father. How is Y related to X? Option A brother, option B son, option C brother-in-law, option D nephew, option E son-in-law. X வந்து Y எப்படி introduce பண்றாங்க அப்படின்னா he is the husband of. So Y is some male character. He is the husband of. Husband and wife relationsக்கு டபுள் லைன் ரெப்ரசன்ட் பண்றோம். யாரோட ஹஸ்பண்ட் அப்படின்னா கிராண்ட் டாட்டர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை ஃபாதர். அப்போ இவங்களுக்கு முன்னாடி 2 ஜெனரேஷன் இருக்கு. கிராண்ட் டாட்டர் அப்படின்னா கிராண்ட் டாட்டர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை ஃபாதர். ஃபாதர் ஆஃப் மை ஃபாதர், அதாவது எக்ஸ் ஃபாதர். எக்ஸோட ஃபாதரோட ஃபாதருக்கு இவங்க கிராண்ட் டாட்டர். எக்ஸோட ஃபாதரோட ஃபாதருக்கு இவங்க கிராண்ட் டாட்டர். அப்ப ஹவ் இஸ் ஒய் ரிலேட்டட் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு இவங்க யாரு அப்படின்னா சிஸ்டர். சிஸ்டருக்கு இவங்க ஒய் வந்து ஹஸ்பண்ட். அதாவது எக்ஸுக்கு ஒய் என்ன அப்படின்னா சிஸ்டரோட ஹஸ்பண்ட். சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பிரதர் இன் லா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பிரதர் இன் லா. Looking at a portrait of a man, Horse said, his mother is the wife of my father's son. Brothers and sisters I have none. At whose portrait was Horse looking? Option A, his son. Option B, his cousin. Option C, his uncle. Option D, his nephew. Option E, none of these. His mother is the wife of my father's son. His mother. இவங்க தான் வந்து யார் அப்படின்னா இவங்க தான் அந்த போர்ட்ரேட் உள்ள சம் பர்சன். His mother is the wife of my father's son. Wife of ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு டபுள் லைன் யூஸ் பண்ணிருக்கோம். wife of my father's son, அந்த நரேட்டரோட ஃபாதர். பஸ்ல ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த நரேட்டருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கிடையாது. ஸோ அவர் தான் அவரோட ஃபாதருக்கு ஒன்லி சன். ஸோ ஹி இஸ் அ நரேட்டர். ஹி இஸ் ஹார்ஸ். ஹி இஸ் ஹார்ஸ். இப்போ இந்த ஹார்ஸ்க்கும் அந்த போர்ட்ரேட்ல உள்ள சம் பர்சனுக்கும் என்ன ரிலேஷன்ன்றதான் பஸ்ல கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன். ஹவ் இஸ் த பர்சன் ரிலேட்டட் டு ஹார்ஸ்? So the answer is option A, his son. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல blood relations related type 1 questions வந்து பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.